ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மார்ச் மாதம் 31ஆம் தேதி தங்களுடைய கஷ்ட காலங்களுக்கான கடைசி நாளாக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் வந்து எதிர்பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களுடைய எதிர்பார்ப்புகளானது பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இந்த காலகட்டங்கள் இருக்க போகுதா, அதுலேயும் குறிப்பாக இந்த பதிவில் நம்ம கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்களால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படுது. அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்பமும் துன்பமும் தான் இந்த கிரக அமைப்புகளை பொறுத்து தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லணும். ஸோ கிரகநிலைகளை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் என்னென்ன கிரகநிலைகளானது மாறி இருக்குது, என்ன மாதிரியான மாற்றங்களை வந்து கும்பராசினர்களுக்கு கொடுக்க போகுது, இந்த காலகட்டங்களில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கூடவே ஆன்மீக ரீதியாக எளிமையாக என்ன பரிகாரங்கள் செய்யலாம், பரிகாரங்கள் செய்கிறதுனால என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நம்ம நல்லதை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ, கண்டிப்பாக கெட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வந்து வடிவமைச்சிக்க முடியும். சொல்லப்போனால் நம்மளே தயார்படுத்திக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பதிவில் நம்ம என்னென்ன விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றதையும், எதெல்லாம் வந்து பாதகமாக இருக்குது அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்க்க போகிறோங்க. கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இறைவன் மேலே பக்தி கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதிகமாக வந்து எல்லாருக்கும் வந்து கொடுத்து உதவணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்டவங்க. அவங்கக்கிட்ட அது இருக்கோ இல்லையோ, அது அவங்களுக்கு தேவையோ இல்லையோ, யாராவது கேட்டுட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஒரு சில சமயங்களில் வந்து அவங்க சுயநலமாக நடந்துக்கிட்டாலுமே கூட, பொதுவாக கும்பராசிக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தாராள மனப்பான்மையோடு தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக நிறைய ஈடுபாடுகளோடு இருக்கக்கூடியவர்கள் கும்பராசினியர்கள். ஸோ வாங்க உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மார்ச் மாதத்தினுடைய இறுதியில் நடந்திருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா, மார்ச் 21 அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. அதைத் தொடர்ந்து மார்ச் 26ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் மீனராசியை விட்டு மேசராசியில் வந்து நுழைந்திருக்காரு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கறதுக்கு மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவானுடைய பயிற்சியானது ஏற்பட்டது. இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கஷ்ட காலங்களை எல்லாம் போக்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். என்னென்ன பலன்களை இவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்றதையும் தெளிவாக பார்க்கலாங்க. அதாவது நம்ம ஒரு சில நேரங்களில் பொறுமையாக வந்து இருக்கணும். ஏன்னா எல்லா விஷயமும் நம்ம நினச்ச உடனே வந்து நடந்துடாது. அதுக்குன்னு இருக்கக்கூடிய காலத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். பொறுமையை கடைப்பிடிச்சிங்க அப்படின்னாவே போதும், ரொம்ப நல்ல பலன்கள் எல்லாம் பார்க்கலாம். சின்ன சின்ன மனக்கசப்புகள் அப்படின்றது உறவுகளுக்குள்ளே ஏற்பட தான் செய்யும். ஆனால் உங்களுடைய வேலையில் நீங்கள் செயல்திறனெல்லாம் சரியாக கொண்டு போங்க, அதுவே போதும். மேலும் பார்த்தீங்கன்னா காதல், திருமணம் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கும்பராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கபலமாக இருக்குது. ஸோ காதல் பண்ணக்கூடியவங்க, திருமணமானது நடக்குமா அப்படின்னு சந்தேகத்தோடு இருக்கக்கூடியவங்களாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா திருமண பேச்சுவார்த்தைகளில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் இப்போ விலகப் போகுது. ஸோ கும்பராசி நேயர்களுக்கு திருமண பாக்கியமானது கிடைக்கப் போகுது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் இருந்த செவ்வாய் விலகிட்டாரு. இதனால் முன்கோபமும் குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு கோபம் வந்திருக்கலாம். ஆனால் ராசியில் இருந்த செவ்வாய் எப்போ விலகினாரோ அப்போவே வந்து எல்லாம் சரியாக போச்சு. நிதானமும் கூட இந்த டைமில் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். என்னதான் உங்களுக்கு நிதானங்கள் இருந்தாலுமே கூட பேசுகிறப்ப மட்டும் அவசரப்படாதீங்க. அதாவது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். பிறருடைய மரியாதையை வந்து கெடக்கூடிய அளவுக்கு அவங்கள வந்து மரியாதை குறைவாக நம்ம என்றைக்கும் பேசவே கூடாது. அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது நீங்கள் மரியாதை குறைவாக பேசுகிறதும் ஒன்று தான், கடுமையாக பேசுகிறதும் ஒன்று தான். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க. உங்களுடைய பேச்சில் நீங்கள் நிதானத்தை கொண்டு வாங்க. பேச்சில் இருக்கக்கூடிய அமைதியும் அதில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு வார்த்தைகளும் தான் மற்றவர்களுக்கு வந்து நல்ல அபிப்பிராயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. மூத்த சகோதரர்களால், தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளால் இந்த டைமில் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும், ஆதாயங்கள் ஏற்படும். திருமணத்திற்காக காத்துட்ருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் இப்போ முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா மார்ச் 31ஆம் தேதியோடு உங்களுடைய கஷ்ட காலங்களானது விலகப் போகுது. அதனால் நீங்கள் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயம் வந்து நடக்கும். அதாவது திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்குது. ஸோ நடக்காமல் இருக்கிறவங்க, அதுக்காக காத்துட்ருக்கக்கூடியவங்களாம் முயற்சி பண்ணுங்கள். மேலும் இந்த காலகட்டங்களில் பண வரவு மற்றும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப முக்கியம். அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இதுதான். பண வரவை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தடைகள் இருக்கும். வர வேண்டிய பணம் கைக்கு வராது. ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தொகையும் உங்களுக்கு வராது, அதுவும் வந்து தாமதமாகும். ஆனால் பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனையும் ஏற்படாது. பணமே வரலை
ஆனால் எப்படி பொருளாதாரம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதாவது உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல ஆல்ரெடி இந்த பிரச்சனைகள் எதுவும் பெருசாகாம இருக்கும். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது கிடைக்கலாம், எக்ஸ்கியூஸ் ஏதாவது கிடைக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் குடுக்குற அளவுக்குலாம் எந்த விஷயமும் இந்த டைமில் இருக்காது. அதனால் பண வரவுகளும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் இருக்கிறத வச்சு பார்த்து செலவு பண்ண கற்றுக்கோங்க. சொத்து சார்ந்த விஷயங்களில் தடைப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களில் எல்லாத்துலேயுமே நீங்கள் மாற்றங்களை வந்து பார்க்க போகிறீங்க. பெரிய பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்களானது ஏற்படும். அதாவது இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் வேற, இனிமேட்டுக்கு நீங்கள் பார்க்க போகிற விஷயங்களே வந்து வேற அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ காலமாக கும்பராசி நேயர்கள் படாத பாடுபட்டிருப்பாங்க. ரொம்ப பெரிய கஷ்டங்கள் எல்லாம் பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக உயிருக்கே கூட ஆபத்து வந்திருக்கும். அவமானங்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க. எதையுமே சமாளிக்க முடியாமல் மன அழுத்தத்தில் வந்து இருந்திருப்பீங்க. இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து தீரக்கூடிய காலகட்டம். பலமுறை வந்து யோசிச்சிருப்பீங்க. அதுக்கு நம்ம வந்து இல்லாமலே போயிடலாம், இவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறதுக்கு இல்லாமலே போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூட நீங்கள் சிந்தித்து இருந்திருப்பீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாமே வந்து மாறப்போகுது. இனி வந்து உங்களை வந்து யாரும் எதுவும் சொல்லவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு மாற்றங்கள் உருவாகப் போகுது. அதேபோல் தாய் வழி தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க ஆரம்பிக்குங்க. ரியல் எஸ்டேட் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அதனால் தைரியமாக இருக்கலாம். நீங்கள் லேண்ட் வாங்கி போடுறவங்க இல்லை சேல்ஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்லாம் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அது வந்து சூப்பரான ஜாக்பாட் கொடுக்கும். அதே போல் வேலை செய்யக்கூடியவங்க தொழிலில் இருக்கக்கூடியவங்கலாம் பெரிய வளர்ச்சியோ இல்லைன்னா பெரிய சிக்கலோ இது ரெண்டுமே உங்களுக்கு ஏற்படாது. ஒரு மீடியமாக தான் போகும் இந்த காலகட்டங்கள். சாதாரணமாக இருக்கும். பெருசாக நீங்கள் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் நினைக்கிறது வந்து நடக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எண்ணங்களை உயர்வாக வைக்கிறீங்களோ அதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது தான். சாதாரணமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டங்கள். அதாவது ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்னா அது உங்களுடைய முயற்சிக்கால மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாமல் எதுவும் கிடைக்கவே கிடைக்காது. முயற்சிக்கு ஏற்ற பலன்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் அதாவது பார்த்திங்கன்னா தொழிலோ அல்லது கூட்டு தொழிலோ செய்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சி அதனால் நீங்கள் பார்க்கலாம். வேலையில் மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போதைக்கு நீங்கள் எந்த வேலையும் மாற்றிக்க வேண்டாம். அப்படி ஒரு வேளை இந்த காலகட்டங்களில் தான் என்னுடைய வேலை மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்காக நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து பொறுமையாக இருங்க. ஏன்னா இப்போ மாறுறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. சரியான வேலை கிடைக்காது, இல்லைன்னா நல்ல பணம் சம்பளத்தோடு கிடைக்காது. அப்படியே இல்லைனாலுமே கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளோடு தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோங்களேன். ஒரு சில நாட்கள் வந்து கழித்து அதுக்கப்புறமா பண்ணுங்கள். ஏன்னா மற்ற கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அது உங்களுக்கு ஏதாவது நல்ல வழிகளை வந்து கொடுக்கலாம். அதனால் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளின்படி பார்க்கும்பொழுது எந்த மாற்றத்தையும் ஆரம்பத்தில் வந்து செய்ய வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போது என்னென்ன விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓரளவுக்கு வந்து இதிலே நீங்கள் ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம். எப்படி உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இருக்க போகுது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு. ஆனால் ஒரு சில விஷயங்கள் முழுக்க முழுக்க கும்பராசிக்காரங்களே நீங்கள் கவனமாக இருக்கணும். அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஏன்னா உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா ராகு இருக்கிறாரு. கும்பத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. 7வது வீடான சிம்மத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறாரு. அதனால் திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையோட நிச்சயமாக கும்பராசி என்பவர்களை விட்டு கொடுத்து போங்க. இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் தான் அதிகமாகும். அதனால் விட்டு கொடுத்துட்டு போங்க. அது நல்லதும் கூட உங்களுக்கு. அதே போல் குரு பகவான் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டகரமான இடத்துல தான் இருக்கிறாரு. அதிர்ஷ்டகரமான இடத்துல இருந்தாலுமே கூட அப்பப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா குரு வந்து நல்ல இடத்துல இருக்கிறாரும் போது நமக்கு பெருசாக எந்த பாதிப்புகளும் ஏற்படாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கும் பொழுது அதை நீங்கள் கவனமாக இருக்கணும். அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. அப்போ தான் ஒரு சில நேரங்களில் பிரச்சனைகள் உருவாகும், உடனே சரியாக போகும். அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் நெருக்கடிகள் மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு ஏதாவது வந்து ஏற்படலாம், வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு வேளை ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாங்க பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பிரச்சனையை வந்து சரி பண்ண முடியும். கும்பராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் சகோதரர்களோட அப்பப்போ ஏதாவது வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஜோதிட ரீதியாக இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து நடக்க இருக்குது. ஸோ இதை மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிரச்சனைகளையும் பாதிப்புகளையும் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு சனி பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும். சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யுங்க. எம்பெருமான் ஈசன் மேலே நம்பிக்கை வைத்து வழிபாடுகள் செய்யுங்க. ஈசன் மேலே யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற அந்த மந்திரத்தை மறக்காமல் 3 முறை வந்து பதிவு பண்ணுங்கள். இப்படி பதிவு பண்ணக்கூடியவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப வளமாக மாறும். பெருமான் ஈசனுடைய அருளால் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏற்படும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன்.
அப்படி ஒருவேளை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.